அனைவருக்கும் வணக்கம். சைனா வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல சைனீஸ் வந்து ஒரு நாள் ஒரு கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு ஆயுதத்தை பத்தி கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படி கத்துக்கங்க வெயிட் பண்ணும்போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு என்ட்ரி ஆகிறார் ஒரு ப்ரொஃபசர். அந்த ப்ரொஃபசர் வந்து திரும்பினோடனே அவர் ஒரு அமெரிக்கன் கேப் போட்டிருக்காரு. அந்த அமெரிக்கன் கேப் பார்த்துட்டு சைனீஸ் வந்து நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அமெரிக்கன் சொல்றாங்க, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் தாண்டா ஹெட் மாஸ்டரா இருக்கேன், உட்கார்றான்னு சொல்றாங்க. இந்த கதையை நான் வந்து கொஞ்சம் ஃபன்னா தாங்க சொன்னேன். அது காரணம் என்னன்னா, அமெரிக்கா திரும்பியும் தங்களை ஹெட் மாஸ்டரா நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சீனாக்கு எதிரான அந்த ராணுவ கட்ட முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை பென்டகன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அறிவிச்சாங்க. என்னதுன்னா, சீனா தான் இந்த உலகத்தோட அந்த கப்பல் படையில ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியை பார்த்திருப்பாங்க. ஸோ மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. முக்கியமா அமெரிக்கா விடவே இப்ப சீனா கிட்ட அதிகமான கப்பல்கள் இருக்கு. அமெரிக்கன்ஸ் கிட்ட 293 கப்பல் தான் இருக்கு. ஆனா சீனா கிட்ட 355 கப்பல்கள் இருக்கு. அது எல்லாமே ஒரு போர் கப்பல்கள். ஸோ சீனா வந்து அமெரிக்காவை இப்பவே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு பல செய்திகள் அவங்க வெளியிட்டு பார்த்தோம். ஆனா இப்ப திரும்பி அமெரிக்கன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நான் தான் உனக்கு மாஸ்டர், நீ எனக்கு இன்னைக்குமே சிஷியன் தான் சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிஷியன் கூட கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு காப்பி கேட் பண்ற மாதிரி தான் ஒரு நாடு சீனா. அப்படி என்ன அமெரிக்கன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேளுங்க. அது இல்லாம இரண்டாவது செய்தி, வீனஸ் என்கிற ஒரு கோளை வந்து இப்போ ரஷ்யா வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு மற்ற நாடுகள் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்காங்க. இந்த இரண்டு செய்திகள் இல்லாம இந்தியா சீனா அந்த எல்லை அப்டேட் நம்ம பேச போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வெல்கம் டு லேச் ஆஃப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க பதிவை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. இந்தியா மற்றும் சீனா அந்த இரண்டு நாடுகளோட அந்த எல்லை அப்டேட்டை பார்த்துட்டு நம்ம இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி சைனீஸ் வந்து அந்த பேங்காங் சோல இருக்க ஒரு பக்கம் ஃபிங்கர் பாயிண்ட், இன்னொரு பக்கம் அந்த சுசல் செக்டர், அந்த இரண்டு பகுதிகள் மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா சைனா உண்மையாவே டார்கெட் பண்ற ஒரு இடம் வந்து அந்த டெப்சாங் மலைப்பகுதிகள் தான். ஸோ அந்த டெப்சாங் மலைப்பகுதிகளை பேஸ் பண்ணி எக்கச்சக்க செயற்கைக்கோள் புகைப்படத்தை இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சைனா அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் இப்போ எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணணும். ஏன்னா சைனா வந்து நம்மள சூப்பராக திசை திருப்புறாங்க. ஒரு பக்கம் இந்த ஃபிங்கர் பாயிண்ட் 4, இன்னொரு பக்கம் சுசல் செக்டர், இன்னொரு பக்கம் இந்த அருணாச்சல் பிரதேஷ். ஸோ சைனாவோட உண்மையான டார்கெட் இந்த 3 இடங்களும் இல்லவே இல்லை. சைனாவோட டார்கெட்டே அந்த டெப்சாங் மலைப்பகுதிகள் தான். சைனா ஏன் குறிப்பிட்ட அந்த இடத்த டார்கெட் பண்றாங்க? அதற்கான காரணம் அந்த டிபிஓ என்று அழைக்கப்படும் டாலட் பிக் ஓல்டிடியூட், அதை முழுமையாக பிளாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சைனாவோட ஒரு மிகப்பெரிய திட்டம் அது. ஸோ நிறைய ஆய்வாளர்கள் அந்த டெப்சாங் மலைப்பகுதிகள் பற்றி பல ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷனை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்ஃபர்மேஷன் நானும் ஸ்டடி பண்ணி தான் இருக்கேன். இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல லைட்ஸ் ஆஃப் சேனல்ல அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பதிவு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு சில குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ஸ் வந்து பிளாக் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அழைப்பாங்க, கருப்பு நிகழ்ச்சிகள். அந்த கருப்பு நிகழ்ச்சிகளில் பல முக்கியமான ஃபியூச்சரிஸ்டிக் ஆன ஆயுதங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயுதங்கள் அனைத்துமே ஒரு சீக்கிரட்டை அவங்க வச்சுப்பாங்க. ஆனா அதுல கலந்துகிட்ட ஒரு சில நபர்கள் வந்து வெளியே வரும்போது பல முன்னணி பத்திரிகை நிறுவனத்துக்கு ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு சின்ன ஹைலைட் மட்டும் சொல்லுவாங்க, நாங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பேசப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்டிகலா எழுதுவாங்க. ஸோ அந்த ஆர்டிகலை நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு கோர்வையான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட சொல்ல போறோம். இந்த ஆர்டிகல் மற்றும் இந்த பேட்டிகள் அனைத்துமே செப்டம்பர் 5 செப்டம்பர் 15 இப்போ ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பேட்டிகள், ரீசெண்டாக வரப்பட்ட ஆர்டிகல்ஸ். ஸோ கேளுங்க, நிச்சயமாக இது இந்தியன் நாமளும் தெரிஞ்சுக்கணும் அமெரிக்கன்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. அமெரிக்காவோட பென்டகன் பாதுகாப்புத்துறையோட ஒரு முக்கியமான டிப்ளமேட் மார்க் எஸ்பர் வந்து ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். 2045 முன்பு அமெரிக்கா தான் இந்த உலகத்தோட கப்பல் படையில சிறந்த கப்பல் படையா நாங்கள் இருப்போம். பென்டகன் ரிப்போர்ட் பண்ண மாதிரி சைனா வந்து அந்த எண்ணிக்கையில் வேணா அமெரிக்கன்ஸை மேட்ச் பண்ணலாம், அதாவது நம்ம ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் அந்த கெப்பாசிட்டியில் அமெரிக்காவை இன்னைக்குமே அடிக்க முடியாது. நாங்கள் நேவி ஃபிளீட்டில் ஒரு தனி படையை உருவாக்க போகிறாங்க, அதாவது கப்பல் படைக்குள்ளேயே இன்னொரு கப்பல் படையை உருவாக்க போகிறாங்க. ஆனால் அந்த கப்பல் படை வந்து ஒரு ஆளில்லா கப்பல் படைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு அன்மேண்டு ட்ரோனை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு அன்மேண்டு ஏர்கிராஃப்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் முதல் வாட்டி ஒரு அன்மேண்டு போர் விமானங்கள், அது இல்லாமல் ஒரு அன்மேண்டு போர் கப்பல்கள். ஸோ அமெரிக்கா வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஒரு சப்மரீன்ல ஆரம்பிக்கப்பட்டு ஒரு போர் விமானத்தை தாங்கக்கூடிய கப்பல், அது வரைக்குமே மொத்தமாகவே ஒரு அன்மேண்டு விஷயமா உருவாக்க போறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அமெரிக்காவோட ஒரு தனி கப்பல் படை அங்கே இருக்க போகுது. அதில் வந்து ஃப்ரைகரேட்ஸ், டிஸ்ட்ராயர், அது எல்லாமே இங்கேயுமே ஆள் இருக்க மாட்டாங்க. அது முழுக்க முழுக்க மிஷின், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயல்பட போதா. ஸோ அது வந்து அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக சுப்பீரியராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் மற்றும் கெப்பாசிட்டி வைஸ் வந்து நிச்சயம் அமெரிக்கன்ஸ் தான் சைனா பீட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி
அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளீட் அதுலயும் அமெரிக்கன்ஸ் தான் பீட் பண்ண போறாங்க. இது வந்து மார்க் எஸ்பர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல். இது ரீசெண்டா நேற்று தினம் கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி. செப்டம்பர் 15 அன்று அமெரிக்காவோட இன்னொரு முக்கியமான நபரான டாக்டர் வில் ட்ரோப்பர் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. என்ஜிஏடினா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ப்ரோக்ராம். டாக்டர் வில் ட்ரோப்பர் அவர்கள் வந்து அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு முக்கியமான செக்ரட்டரி பொசிஷன்ல இருக்க ஒரு நபர். அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல இவர் ஒரு டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. அவர் இப்போ என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அமெரிக்கா வந்து ஒரு முன்மாதிரி வடிவத்தை உருவாக்கியிருக்கோம் 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு. அது பார்க்கும்போது நிச்சயமா இட்ஸ் ட்ரூலி மேஜிக்கல் வெப்பன் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா, அது பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும், அது நிச்சயமா கொஞ்சம் மெஸ்மரைசிங்கா இருக்கும், ஒரு கேம் சேஞ்சரா அந்த வெப்பன் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த போர் விமானத்தால ஒரே நேரத்தில் பல மணி நேரம் கண்டினியூஸா பறந்து போக முடியும். அதில் லேசர் கைடட் மிசைல்ஸ் இருக்கு, நிறைய லேசர் வெப்பன் அதில் நாங்கள் பயன்படுத்த போறோம். அது இல்லாமல் முக்கியமா B2 என்று அழைக்கப்படும் ஒரு பாம்பர் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்டே இருக்கு. அதில் பயன்படுத்தின ஒரு டெக்னாலஜியை நாங்கள் இதுலையும் பயன்படுத்த போகிறோம். அதாவது AARL, அட்வான்ஸ் அப்ளிகேஷன் ரோட்டரி லான்ச்சர். அதாவது அது வந்து பார்க்க சுற்றினே இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்த முடியும், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன சின்ன க்ரூஸ் மிசைல்ஸை எடுத்துன்னு போக முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜியில் அமெரிக்கன்ஸ் வந்து F-35 பயன்படுத்திருக்காங்க. பட் இதில் பயன்படுத்த போகிற அந்த AARL வந்து கொஞ்சம் இன்னும் அப்கிரேடடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விமானத்தால் ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீட் கொண்ட ஒரு ஏவுகணை கூட சுமந்து செல்ல முடியும். இதில் வந்து ரீசெண்டாக இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க. அமெரிக்காஸ் சூப்பர் டூப்பர் மிசைல்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சார். அந்த மிசைலால் ஒரு நார்மல் ஏவுகணையை விடவே 17 மடங்கு, அதாவது ஒரு 17 மடங்கு ஒரு ஒளியின் வேகத்தை விடவே ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ஏவுகணை. அது பக்காவான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல். அந்த மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல் கூட இதில் சுமந்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சுமந்து செல்ற அனைத்து ஏவுகணைகளோட மினிமம் டிஸ்டன்ஸு 1600 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஏவுகணை இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்குது. நிர்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை இருக்குது. அது வந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். பட் அது வந்து ஒரு சப்சானிக் மிசைல். ஸோ இதில் நான் சொல்கிறது எல்லாமே ஹைப்பர்சானிக் மிசைல். அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஒரு ஏவுகணை வந்து இந்த போர் விமானத்தில் உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்த போர் விமானமே ஒரே டேக்கில் அமெரிக்காவில் இருந்தபடி இந்த கண்ட்ரிக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு போக முடியும், ஃபியூல் ரீஃபில் பண்ணாமல் போக முடியும். அந்தளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு போர் விமானம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், அதை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரிவிக்கல, அது இந்த கம்பெனி கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிக்கல. இது வந்து அமெரிக்காவோட ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானம். அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜெனரல் ஆர்னால்டு பஞ்ச், அமெரிக்காவோட ஒரு சீனியர் அஃபிஷியல் கமாண்டர். அவரும் இன்னொரு முக்கியமான கமாண்டர் ஜெனரல் மார்க் இ. அவங்க 2 பேரும் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு முக்கியமான கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து 6ஆம் தலைமுறை பாம்பர்ஸை உருவாக்கின்னு இருக்கோம். 6ஆம் தலைமுறை பாம்பர், அது பேர் வந்து B-21 ரைடர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்கன்ஸ் இப்போ கொண்டு வரல. 2015 மற்றும் 2016 அந்த ப்ராஜெக்ட் வந்து நார்த்ராப் குரூமேன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்ட அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 34 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை அந்த கம்பெனி வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாம்பர் வந்து இந்த 2 கமாண்ட் ஆஃபீஸர்ஸும் என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர் கான்டினென்டல் பாம்பர். அதாவது ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு அந்த மிசைலால போக முடியும். அதே மாதிரி இது ஒரு இன்டர் கான்டினென்டல் பாம்பர். அமெரிக்காவில் இருந்தபடியே ரஷ்யாவுக்கு போக முடியும், அமெரிக்காவில் இருந்தபடி சைனாக்கு போக முடியும். அவ்வளோ தூரம் இந்த பாம்பரால போக முடியும். அதை சர்வேலன்ஸும் பண்ண முடியும், ஒரு ட்ரோனாக செயல்படும், தேவைப்பட்டால் ஒரு போர் விமானம் கூட செயல்பட முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த B-21 ரைடர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நார்மல் வெப்பனில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன் கூட சுமந்து செல்ல முடியும். இதுலேயும் லேசர் வெப்பன்ஸ்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் தேவைப்பட்டால் அந்த AARL அந்த டெக்னாலஜி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கர்கள் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஏவுகணைகள், இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஏர்கிராஃப்ட் உருவாக்குற ஒரே ஒரு காரணம், அமெரிக்காவோட எதிரியான ரஷ்யா மற்றும் இப்போ ரீசெண்டாக ஆட் இருக்க சீனா அனைத்துமே அமெரிக்கா என்கிற நாடை விட்டு ரொம்ப தள்ளிதாங்க இருக்கு. இத்தனை பேர் ஒரு நியூஸை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆர்டிக் என்கிற ஒரு பிரதேசத்தில் இப்போ சீனாவும் அமெரிக்காவும் அந்த தென்சீன கடலில் எப்படி சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் சண்டை போடுறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்க? ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த எண்ணெய் வளம் தான். இங்கே பார்த்தாலும் அந்த எண்ணெய் வளம் தான். மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், சவுத் சைனா சீவாக இருக்கட்டும், இங்கே போனாலும் அந்த எண்ணெய் தான். ஏன்னா அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடால் இயங்கவே முடியும். அந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை ராணுவ கட்டமைப்பு பண்ண முடியும். அதன் காரணமாக தான் ஒரு பக்கம் ஆர்டிக்ல சண்டை போடுறாங்க, இன்னொரு பக்கம் தென்சீன கடலில் சண்டை போடுறாங்க. இப்போ உங்க அனைவருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், ஏன் வந்து அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் வெப்பனை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இரண்டாவது செய்திக்குள்ள நம்ம போகலாம். ரஷ்யா இப்போ ஒரு மிகப்பெரிய அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ராஸ்காமாஸ், எப்படி நம்ம இந்தியாவில் வந்து இஸ்ரோன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ராஸ்காமாஸ் வந்து அவரோட சீஃப் டைரக்டரான டிமிட்ரி ராகசன் வீனஸ் என்கிற ஒரு பிளானட் என்கிற ஒரு கோள் வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு கோள்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் டேரெக்டாக சொல்லிட்டார், இது மாதிரி வீனஸ் என்கிற ஒரு கோள் வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு கோள். இது கேட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் வந்து அமெரிக்காவோட நாசா மற்றும் இங்கிலாண்டோட அந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா, வீனஸ் என்கிற பிளானட்ல வந்து ஃபாஸ்பின் கேஸ் இருக்கு. ஸோ ஃபாஸ்பின் அப்படின்ற கேஸ் வந்து இந்த வீனஸோட கிளவுட்ஸ்ல நாங்கள் பார்த்தோம். இப்படி நம்ம
பூமி மேலே நம்ம வானத்தை பார்க்குறோமோ க்ளவுட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வீனஸ் அந்த கிரகத்தில் அந்த க்ளவுட்ஸில் வந்து ஃபாஸ்பின் கேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இருக்கிற பட்சத்தில் வீனஸில் ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் இல்லாட்டி ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிவிங் ஆர்கனிசம் ஏதாவது ஒரு உயிர் வாழ்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகளும் யூகே நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளும் தெரிவித்தாங்க. அது தெரிவித்த உடனே அதை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்பே ரஷ்யாவோட ராஸ்கமாஸோட சீஃப் டைரக்டரான டிமிட்ரி ராகசன் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் மீட்டிங் போது இது மாதிரி சொல்லிட்டார், ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பிளானட் தான் வீனஸ்ன்னு சொல்லிட்டு. அதற்கு சில காரணமும் அவர் சொல்றார். ஏன்னா வீனஸ் என்கிற ஒரு பிளானட்டை வந்து ரஷ்யா வந்து இப்போ நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதை நாங்கள் 1970 போய் நாங்கள் முதல்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆளு நாங்கள் தான். ஏன்னா 1970 வந்து ரஷ்யா ஒரு முக்கியமான ஒரு ராக்கெட் ஒன்று அனுப்புனாங்க. அது பேர் வந்து வெனிடா 13 சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஆக்சுவலாக அந்த வெனிடா 13 வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் தான் அந்த பிளானெட்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய லக்கான்னு தெரியல, அது வந்து 127 மினிட்ஸ் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது பல கட்ட ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இது எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸ் அங்கே எடுக்கும்போது ரஷ்யன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் இந்த நாடும் பண்ணாத ஒரு சாதனையை நாங்கள் பண்ணோம், வீனஸில் எடுக்கப்பட்ட முதல் கலர் பிக்சர்ஸ் வந்து ரஷ்யாவால் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே காரணத்தால் வீனஸ் முழுமையாகவே ரஷ்யாவுக்கு சொந்தமான பிளானட்னு சொல்லிட்டு சொல்கிறது நிச்சயமாக தப்பு தாங்க. ஏன்னா அந்த ஃபாஸ்பின் கேஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சது அமெரிக்காவோட நாசா தான். அமெரிக்கன்ஸ் அங்கே போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன்ஸ் போயிருக்காங்க. அமெரிக்கா வந்து அந்த வீனஸோட ஆர்பிட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது வீனஸோட மேல் புறத்துக்கு போயிருக்காங்க. இப்போ ரஷ்யன்ஸ் வந்து அங்கே பல வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னதா, இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்கிறாங்க. அது வந்து வெனிடா டின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த வெனிடா டி அந்த ப்ராஜெக்ட்ல என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அங்கே கூட்டாக சேர்ந்து ஒரு ராக்கெட் ஒன்று அனுப்புறாங்க. அந்த ராக்கெட் வந்து வீனஸில் போய் லேண்ட் ஆகிறதுக்கு. இன்னைக்கு வரைக்குமே அந்த வீனஸ் என்கிற பிளானட் மட்டும் இல்லைங்க, மற்ற இந்த கிரகத்தில் இருக்கட்டும், அங்கே மட்டும்தான் அனைத்து உலக நாடுகளும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்பேஸ்லையும் கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ரஷ்யாவோட சயின்டிஃபிக் அண்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அலெக்சாண்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 மற்றும் 2030 வரப்போகிற அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து நாங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்து இந்த விதமான ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லையும் வேலை செய்ய விரும்பல. முக்கியமாக இந்த வீனஸ் ப்ராஜெக்ட் நாங்கள் தனிச்சே பல ராக்கெட் வந்து அனுப்ப போகிறோம், பல விதமான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டுட்டுனா இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற கண்ட்ரிலாம் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா நாளைக்கே ரஷ்யா வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே மாறிடும். ஏன்னா ரஷ்யன்ஸ் கிட்ட ஆல்ரெடி S-500 போன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தப்பான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா வந்து கோவப்பட்டாங்க, யாருமே நீங்கள் வீனஸ்க்கு போகிறது எக்ஸப்ட் ரஷ்யன்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் அமெரிக்கா கேட்காம அங்கே ஒரு ராக்கெட் அனுப்புனாங்கன்னா அந்த ராக்கெட்டை ஆர்பிட்லேயே அடிக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் S-500. ஆமாங்க, ஒரு பூமிக்கு மேலே போய் அடிக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த S-500. நிச்சயமாக அது ரஷ்யா வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது இந்த உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேர் வந்து ரஷ்யன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே கொஞ்சம் பயப்பட போகிறாங்க. பட் அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி அமெரிக்கன்ஸும் கண்டுபிடிப்பாங்க. பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரஷ்யன்ஸ் இதை தெரிவிச்சது கொஞ்சம் தப்பாக தாங்க பார்க்கப்படுது. இந்தியன்ஸான நாம வந்து வீனஸ் பிளானட்டுக்கு ஏதாவது அனுப்பியிருக்கோமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2017 சுக்ராயின் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தொடங்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ யாருமே இந்தியன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு டவுனாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரோம். அவங்களாம் பெரிய முதலிங்க, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் பெரிய முதலிங்க. அவங்க பார்க்காத காசே இல்லை. நம்ம இந்தியன்ஸான நாம இப்போ தான் கொஞ்சம் எக்கனாமிக்கில் கொஞ்சம் வளர்ந்து வரோம். வளர்ந்து வர இந்த நேரத்தில் தான் சைனா வந்து நம்மளை பல கட்ட காசு செலவு பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த சைனா என்கிற நாடை வந்து இந்தியா முதல்ல ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்தியா வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தில் ரைஸ் ஆக முடியும். ஸ்பேஸில் இந்தியாவும் நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியும். பட் இந்தியன்ஸ் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக மற்ற நாடுகள் பண்ணுறதை விடவே 10 மடங்கு காசு கம்மியாக பண்ணுவாங்க, அது குவாலிட்டியாகவும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனல் நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த 2 செய்திகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க பதிவை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. சைன்கள் வச்ச சேனல் நன்றி. வெயிட் லைட்ஸ் ஆஃப் குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதுல நாங்க போஸ்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம எப்படி நீங்க லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்ம குடும்பத்தோட இன்னொரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க.